புனித அவிலா தெரசம்மாளிடம் ஜெபம். பூவுலகிலேயே ஆழ்ந்த பேரின்ப தியானத்தின் மகிழ்ச்சியை பெற்று விண்ணகத்தின் ரகசியங்களை உணர்ந்து வாழ்ந்த புனித தெரசம்மாளை உலகத்தின் எல்லா பொருட்களும் நிலையற்றவை என முற்றும் வெறுத்து முழு விசுவாசத்தோடும் அணையாத இறையன்போடும் வறட்சியிலும் கடுமையிலும் இறைவனை தேடி ஆனந்த பரவசத்தில் உயர்ந்த உத்தம கன்னிகையே, உம்முடைய திருவடிகளை பணிந்து உம்முடைய வல்லமையான பரிந்துரையை மன்றாடுகிறோம். ஓ அருந்தவசியே, நான் பைத்தியக்காரனை போல வாடி போகிற பூக்களையும் காய்ந்து போகிற புற்களையும் நீங்கி போகிற நிழலையும் தேடினேன். நிலையற்ற இந்த உலக பற்றுதல்களுக்காக துன்ப துயரங்களையும் அலைச்சலையும் வீணில் ஏற்றுக்கொண்டேன். ஐயோ மெய்ஞானியாகிய புனித தெரசம்மாளே, ஆன்மாவின் உட்கோட்டையில் ஞான கொடி ஏற்றிய அருட்கன்னிகையே, உலகத்தார் தரும் எல்லா மகிமையை பார்க்க சர்வேஸ்வரனுக்காக படும் நிந்தை அவமானங்களை நான் அதிகமாக மதித்து ஏற்று நடக்கும் வரத்தை எனக்கு பெற்று தந்தருளும். ஆ அன்பால் தெய்வத்தை நேருக்கு நேராய் காணும் பெரு பெற்ற புனிதையே, ஒரு காலம் என்னை விட்டு நீங்கா அழியா செல்வங்களை நான் கண்டடைய எனக்காக மன்றாடும். என் ஆண்டவரும் அழியா செல்வமும் ஆகிய இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அரசையும் நான் என்றென்றைக்கும் சம்பாதித்துக் கொள்வதற்காக புகைப்போல் நீங்கும் எல்லா காரியங்களையும் நான் பொருட்படுத்தாதிருக்கும் வரத்தை எனக்கு பெற்று தந்தருளும். அன்னையே, நீர் நரகத்தை காட்சியில் கண்டு வாழ்நாள் முழுவதும் உள்நடுக்கம் கொண்டீரே. பாவியாகிய நான் அதை நினைத்து எவ்வளவு நடுங்க வேண்டியவனாயிருக்கிறேன். அதே சமயம் நீர் அழியா விண்ணுலக மகிழ்ச்சியை உணர்ந்து பல மணி நேரம் ஆனந்த பரவசத்தில் இருந்தீரே. சொல்லொன்னா இந்த மகிழ்ச்சியை அடைய நான் எவ்வளவு அரும்பெரும் தபசு செய்ய வேண்டியவனாயிருக்கிறேன். ஆ கார்மேல் சபையின் வஜ்ர தூணே, என் உடலை விட்டு உயிர் பிரியும் முன்னே காண்பவை யாவற்றையும் நான் துறந்து இறைவனுக்கே நான் சொந்தமாயிருக்க மன்றாடும். எப்போதும் உம்முடைய விருப்பத்திற்கு எதிராக இன்பமானவைகளை விட்டு துன்பமானவைகளையும் மகிமையானவைகளை விட்டு இழிவானவைகளையும் விரும்பிய புனித தெரசம்மாளை, நான் என்னை பகைத்து என் சொந்த விருப்பத்தை புறக்கணித்து துன்பம், பிணிகள், வியாதிகள், சோதனைகள், தரித்திரம், நிந்தைகள், ஒறுப்பு, தபசு, இடைவிடா ஜெபம் இவை முதலிய காரியங்களில் விருப்பம் கொண்டு தேவனுக்கு பிரியப்பட நடந்து கொள்ளும் வரத்தை நான் அடைய செய்யும். ஆண்டவரை விட எனக்கு வேறெதிலும் பற்றில்லாதிருக்கவும் அவரை மட்டும் முழு அறிவோடும் முழு உள்ளத்தோடும் நேசித்து எக்காலமும் அவரோடு வாழவும் எனக்காக ஆண்டவரை மன்றாடும். ஆமீன்.